புதுசாக எதுவுமே இல்லை. ஸ்டிக்கர் ஒட்டி அறிவிச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த பட்ஜெட்டில் உருப்படியாக எதுவுமே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பட்ஜெட் வந்து பிளாஸ்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வேஸ்ட். நான் ஏடிஎம்கேவும் சொல்கிறேன், டிஎம்கேவும் சொல்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக வாங்கி க்ரோத் டிரைவர்ஸ்க்கான எந்த பாசிபிலிட்டியுமே கிரியேட் பண்ணி தலைமை மாறி இருக்கலாம். காமராஜ், பக்தவச்சலம், பேரறிஞர், கலைஞர், எம்ஜிஆர், திரும்பி கலைஞர், ஜெயலலிதா எல்லாமே பிராட்லி இதே மாடல் தான் கண்டினியூ ஆயிடும். அப்போ மாற்றுறதும் புதுசாக இல்லை, ஏமாற்றம் தான் இருக்கு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Lion Dates. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. Lion Premium Dates. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பட்ஜெட் வந்து பிளாஸ்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வேஸ்ட் அப்படி இருக்கு அப்படின்னு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஸ்டாலினா சரி, எனக்கு அவர் மேலே நல்ல மரியாதை உண்டு. அதனால் நான் ஸ்டாலினை பற்றி விமர்சனம் பண்ணேன். எனக்கு இஷ்டம். பிளாஸ்ட் பட்ஜெட்டுக்கு வாங்க. பிளாஸ்ட் பட்ஜெட் ஒன்றுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்க்மேன் லைக் பட்ஜெட்டு, நல்ல பட்ஜெட்டு. தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி வேணுங்கிற அளவுக்கு என்ன மாதிரி வேணுமோ ஸ்கீமு கரெக்டான பட்ஜெட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஏதாவது குறிப்பிடத்தகுந்த வகையில் ஸ்கீம்ஸ் ஏதாவது புதுசாக இருக்குன்னு பார்த்தா அது மாதிரி எதுவும் இல்லை. பேரை மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. ஃபஸ்ட்டு ஒன்றா நான் பதில் சொல்லிடுறேன். இதுக்கு நீங்கள் கேட்டதுனால கொஞ்சம் வரலாறுல சொல்கிறேன். முன்னாடி இருந்த ஆட்சி வந்து திராவிட மாடல் அப்படின்னு ஒன்று எடுத்தாங்க. இந்த திராவிட மாடலில் என்னென்னா ஏதோ இவங்க தான் வந்து ஆட்சி பண்ண மாதிரியும் இவங்க தான் எல்லாத்தையும் பண்ண மாதிரி பேசியிருந்தாங்க. ஒன்று வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா காமராஜ் காலத்துலேருந்து எடுக்கணும். 1950களிலேருந்து 58 காமராஜ் வர, 57 58 காமராஜ் வர 10 ஆண்டு ஆட்சி இருக்குது. இந்த காமராஜ் ஆட்சியில் தான் தமிழ்நாட்டோட அடித்தளம் போட்ட பீரியடு. அதுக்கு முன்னாடியே வெள்ளைக்காரன் பீரியடில் இந்த ஏரியாவில் 4-5 காலேஜ் அதெல்லாம் இருக்கே தவிர மெயினாக அடித்தளம் போட்டது அந்த பீரியடு. 3 காரணிகள். எல்லா இடத்துலையும் ஸ்கூல் திறக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, பல செல்வந்தர்களை ஸ்கூல் ஆரம்பிக்க சொல்லிவிட்டு செலவுக்கு இவர் பணம் கொடுக்குறாரு. அதான் எய்டட் ஸ்கூலுங்கிற கான்செப்ட் வந்தது. நூன்மீல் ஸ்கீம் போடுறாரு. இப்போ இவங்க திராவிடிய மாடலில் பண்ணாமல் அவர் மாடலில் வந்து செல்வந்தர்கள் மக்களுக்காக காலேஜ் ஸ்கூல் திறக்கிற மாதிரி பண்ணார். அதெல்லாம் வந்து எய்டட் காலேஜஸ் மாதிரி திறந்தார். பல ஊரில் பல பேர் பண்ணாங்க. காரைக்குடியில் செட்டியார் பண்ணார், அழகப்ப செட்டியார், பிஎஸ்ஜி காலேஜு, சிஐடி காலேஜு, இங்கே வந்து எம்ஐடி, இது மாதிரி பெரிய செல்வந்தர்கள் அவங்க சொத்தெல்லாம் விற்று மக்களுக்காக காலேஜ் போட்டாங்களே தவிர அவங்க பணம் அதுலேருந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கல. அதில் எம்ஜிஆர் காலத்தில் வரத்துக்குள்ள அவர் கூட சீட்டாடினவங்க கூட இருந்தவங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் அவருக்கு போகணுமோ அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து அவங்களெல்லாம் கல்வி தந்தையாக்கினார். அவங்க பணக்காரங்களானாங்க. ஆனால் காமராஜ் காலத்தில் காலேஜ் ஆரம்பித்தவங்கள்லாம் அவங்க இருக்கிறத கொடுத்துட்டு காலேஜ் ஆரம்பித்தாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸே தவிர 2 பேரும் அதே மாடல் தான். ப்ரைவேட் காலேஜஸ்ஸு பெரிய லெவலில் ஆரம்பிச்சிது. ஸோ காலேஜு அவர் காலத்தில் அவர் போட்ட ஐடியாவில் பெருசாக்கினீங்க. ஸ்கூல் சிஸ்டம் அவர் பண்ணது. மதிய உணவு திட்டம் அவரோட ஸ்கீமு. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ராணிப்பேட்லையாக இருக்கட்டும், இல்லாட்டா திருச்சியிலையாக இருக்கட்டும், பெரம்பூரில் இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், கார்டைட் ஃபேக்ட்ரி திருச்சியாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு பீரியடில் வந்தது. அதை சுற்றி சின்ன சின்ன சிறு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஐடியாவும் அவர் தான் பண்ணார். பவானி அது மாதிரி பல டேம் கட்டி உங்கள் வெஸ்டர்ன் தமிழ்நாடு இப்படிலாம் செழிப்பாக்கினது அந்த பீரியடில் தான். கோயம்புத்தூர் அந்த ஏரியாலலாம் பெரிய இண்டஸ்ட்ரி டெவலப் ஆச்சு. அதே மாதிரி சின்ன சின்ன கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, அம்பத்தூர், இது 2 ரோல் மாடல் மாதிரி அவர் பண்ணார். இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக அதெல்லாம் இருக்குது. இதில் என்ன பியூட்டின்னா அவர் ஆரம்பித்து வச்சது எல்லோரும் கண்டினியூ பண்ணாங்க, யாரும் நிறுத்தலை. அதே மாடலில் தான் இந்த அரசும் போயிட்டுருக்கே தவிர இதில் வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்குது. தலைமை மாறி இருக்கலாம். காமராஜ், பக்தவச்சலம், பேரறிஞர், கருணாநிதி, கலைஞர், எம்ஜிஆர், திரும்பி கலைஞர், ஜெயலலிதா எல்லாமே பிராட்லி இதே மாடல் தான் கண்டினியூ இருக்குது. அப்போ மாற்றுறதும் புதுசாக இல்லை, ஏமாற்றம் தான் இருக்குது. ஏமாற்றம் கிடையாது, மாடல். நான் உங்களை புரிஞ்சுக்கங்க. டெவலப்மெண்ட் மாடல் தான் என்னென்னா
பசங்களை படிக்க வைக்கணும். இல்ல சார், கொஞ்சம் காமராஜர் ஆட்சி காலத்துல கொஞ்சம் இருந்து சொல்றதுக்கு- திராவிட கட்சிகளும் அதே மாடலை அதே ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா இப்ப இந்தியா தாவேகாவும் அதே மாடல் தான் ஃபாலோ கொஞ்சம் பண்ணுது. கொஞ்சம் இருக்கீங்கன்னா நான் சொல்கிறத கேட்கணும். உலகம் ஃபுல்லாக இதே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நாடுகள் எல்லாமே இதே என்ன பாடல்னா, ஏழை இருக்கிற மக்கள் லேபர் ஹெவியாக பண்ணுறவனா கரெக்டாக காலேஜுக்கு அமிச்சு அவனை காலேஜுக்கு அமிச்சு அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு க்ரியேட் பண்ணி கொடுக்கறது தான் மாடல். அவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு காசை கொடுத்து செலவு பண்ணான்னா சொசைட்டி டெவலப் ஆகும். இதுதான் மாடல். இந்த மாடலை நீங்கள் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ணுறீங்கிறது தான் பொருள். இப்போ நம்மளுக்கு என்ன தெளிவாக இப்போ எல்லா ஒயிட் பேப்பர் வந்தப்பறம் என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த 2 ஆட்சி, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியும் அதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா ஆட்சியிலையும் பார்ட்டிக்கு பணத்தை சுரண்டுறதுக்கு பார்ட்டி ஃபண்டு டெஃபினட்டாக போயிருக்கு. இது இப்போ எல்லா பில்டரும் இப்போ வெளில வந்து பேசுகிறோம். பார்ட்டி ஃபண்டு நான் கொடுத்தேன், ஸ்கூலு காலேஜுக்கு போட்டவன்னா வந்து ஒரு காலேஜுக்கும் ஒன்றுத்துக்கும் நான் காசு கொடுத்தேன் அப்படிங்கிறத ஓப்பனாக தெளிவாக பேசுகிறோம். புரியுதா? இதை தெளிவாக பேசி கரெக்டாக பண்ணுறாங்க. யார்? எல்லாரும் பேசியிருக்காங்க. இப்போ இவர் என்ன பெரிய மாற்றம் என்னென்னா, எல்லா ஸ்கூல்காரனும் வெளில வந்து பேசிட்டான், எல்லா காலேஜ்காரனும் பேசிட்டான். பில்டருக்கு வந்து கவர்மெண்ட்டில் போய் கேபினெட் மினிஸ்டர்கிட்ட வாங்கிறதுக்கு போல் நீங்கள் நேராக போய் சிஎம்டிஏலேயே பார்த்து பணத்தை கட்டி அப்ரூவல் வாங்கிட்டு போயிட்டே இருங்க, உங்களுக்கு எல்லா பேப்பரும் கரெக்டாக இருந்தால் அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டார். இதெல்லாம் நடக்குது. கொஞ்சம் இருங்க, பெரிய பட்ஜெட்டுக்கு தான் வருவோம். பட்ஜெட்டில் ஏன் பற்றாக்குறை வந்ததுங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ராருக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லோரும் பார்ட்டி ஃபண்டு வாங்கிறதுனால கீழே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற ரெஜிஸ்ட்ராருக்கு ஒரு தைரியம் வருது, நம்ம சொல்கிறது தான் சட்டம்னு. 10 லட்ச ரூபா நிலத்தை நீ 5 லட்ச ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுற, 10 லட்ச ரூபாய் ரெஜிஸ்டர் பண்ணால் 90,000 ரூபா 9% ஃபீஸ் கட்டணும். இதே 5 லட்ச ரூபாய்க்கு வேல்யூ பாட்டு காமிச்சிங்கன்னா வெறும் 45,000 ரூபாய்க்கு கட்டினா போகிறோம். மீதி இருக்கிற 45,000 ரூபாயில் நீங்கள் ரெஜிஸ்ட்ராருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறத பேசி அவன் ஒரு 25,000 ரூபா வாங்கிடணும். இதை ஒரு ஸ்கீமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுங்கிறாரு, 10 லட்ச ரூபானா 10 லட்ச ரூபாய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடு, நீ உள்ளே வந்து காசு கீசு நடுவில் கேட்காது. அப்போ என்ன ஆகுது, ஸ்டேட்டுக்கு 45,000 ரூபா வந்த இடத்துல இப்போ 90,000 ரூபா வர ஆரம்பிக்கும். அது முதல் நாள்லேயே வருமானம் வராது. ரைட்டுங்களா? அப்போ கரெக்டான வேல்யூ ஆஃப் லேண்டை போட்டு கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணேன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், சஸ்பெண்ட் பண்ணுவேங்கிற பயம் வந்துடுச்சு. கோவிலுக்கு காசு கொடுத்தாங்கன்னா கோவில் நிர்வாகத்துக்கு செலவு பண்ணுங்களே தவிர, இல்லாட்டா 100 கோடி ரூபா கல்யாண மண்டபத்தை 250 கோடி ரூபாய் கட்ட முடியாதுங்கிறத பண்ணிட்டாங்க. ஸோ ஓட்டைகளை அடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது மாதிரி இப்போ டாஸ்மேக்கில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அந்த ஒயிட் பேப்பரில் என்ன தெரியுது, ஆந்திரா பிரதேஷில், கேரளாவில், கர்நாடகாவில் இவ்வளோ பாட்டில் விற்றா இவ்வளோ எக்ஸைஸ் டியூட்டி கணக்கு வரணுங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பாதி அளவு தான் வருதுங்கிறாங்க. மீதி பணம் எங்கே போச்சு? டேக்ஸ் ரேட் ஒன்றா தான் இருக்குது. தண்ணி அடித்தது இவ்வளோ லெவலில் அடிச்சிருக்காங்க. இவ்வளோ தண்ணி அடித்தா இவ்வளோ பணம் வரணும்னு நம்மளுக்கு தெரியணும். அந்த பணம் நம்மளுக்கு வரல. அந்த பணம் எங்கே போயிருக்கு? அதே மாதிரி ஆட்சி மாறினா டிஸ்டிலரி ஓனர் மாறி எல்லாம் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து 3 இடத்துல பெரும் நஷ்டமாய் பட்ஜெட் அஃபெக்ட் ஆகிருக்கு. எந்த 3 இடம்? ஒன்று ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்கிற ஊழல், 2வது டாஸ்மேக்கில் நடந்த ஊழல், இங்கெல்லாம் ஸ்டேட்டுக்கு வந்த வருவாய் வரல. 3வது ரொம்ப முக்கியம், மணல் சுரண்டுறது, ப்ளூ மெட்டல் எடுக்கிறது, கிரைனைட்டில் எடுக்கிறது. இதை நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். 10 கல் எடுத்தால் 100 ரூபா ஃபீஸ். நீங்கள் 100 ரூபா ஃபீஸ் கட்டிட்டு 20 கல் அடிச்சிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு 100 ரூபா நஷ்டம் வருது. அப்போது மினரல்ஸில் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம், டாஸ்மேக்கில் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம், லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம். எவ்வளோ நஷ்டங்கிறத குவான்டிஃபை பண்ணுறதுக்கு தான் பண்ணணும். ஸ்டேட்டு க்ரோ ஆகிருக்கு. இப்போ 100 ரூபாய் 100 சோப்பு வாங்குகிற இடத்துல தமிழ்நாட்டில் இன்றைக்கி 200 சோப்பு வாங்குறாங்க. 100 கார் விற்கிற இடத்துல 150 கார் விற்கிறாங்க. அப்போது ஜிஎஸ்டியும் அதே மாதிரி மக்கள் கன்சியூம் பண்ணுறது ஏறிச்சுன்னா ஜிஎஸ்டியும் ஏறணும். மற்ற ஊர்லலாம் எவ்வளோ ஏறி இருக்கோ அவ்வளோ தூரம் ஸ்டேட் ஜிஎஸ்டி கலெக்ஷன் இங்கே ஏறலை. அப்போனா என்ன அர்த்தம்? இங்கே ஜிஎஸ்டியை மறைச்சி வியாபாரம் பண்ணுறவங்க ஜாஸ்தியாக இருக்காங்கன்னு அர்த்தம்.
இதெல்லாம் ஃபிகரில் வந்துடும். இவ்வளோ டேர்ன் ஓவருக்கு பாம்பேயில் எவ்வளோ ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகிருக்கு, அதே டேர்ன் ஓவருக்கு இங்கே எவ்வளோ ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகிருக்குன்னா இங்கே கம்மியாக ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டோட டேர்ன் ஓவரில் 6% ஜிடிபியில் 6% வருவாய் கலெக்ட் ஆனோம்னா 8% கலெக்ட் ஆனோம்னா 6% தான் கலெக்ட் ஆகிருக்கு. இந்த பல ஓட்டைகளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எந்த அரசாங்கமும் போன 40-50 அட்லீஸ்ட் போன 20 வருஷத்தில் எந்த அரசாங்கமும் இந்த ஓட்டைகளை ஐடென்டிஃபை பண்ணலை. இந்த 85 நாள்ல அந்த ஓட்டையை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இதுங்க ஓட்டையை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்களா? இப்போ 10 வருஷம் நடந்த ரெஜிஸ்ட்ரேஷனை 85 நாளில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா? முடியாது. இந்த வருஷத்தில் எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுதுன்னு பார்க்கணும். ரைட்டா? அதை சரி செய்யணும். அந்த ரெவென்யூ ஆர்குமெண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த லிமிட்டில் எவ்வளோ கடன் வாங்கணும் முடியுமோ எக்ஸாக்டாக கரெக்டாக வாங்கியிருக்கீங்க. நான் ஜாஸ்தி வாங்கிட்டேன்னு பேசுகிறேன். அதைத்தான் நிதித்துறை செயலாளரும் சொல்றாரு. கடன் வந்து நம்ம இந்த கரெக்டாக எவ்வளோ லிமிட் வாங்க முடியுமோ அது வரைக்கும் வாங்கிட்டீங்க. இந்த வாட்டி அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 690 கோடி கம்மியாக கடன் வாங்குகிறோம். போன பட்ஜெட்டில் எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அதோட 700 கோடி கம்மியாக கடன் வாங்குகிறோங்கிறாங்க. அந்த 700 கோடி கடன் கம்மியாக வாங்குற இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். இந்த வருஷம் இதை டைட்டாக நடத்தினாங்கன்னா தமிழ்நாடு அதே 10% க்ரோ ஆனால் உங்களுக்கு கடன் எக்ஸ்ட்ரா வாங்கிறதுக்கு ஸ்பேஸ் வரும். ஒரு வருஷம் நம்ம கம்மியாக கடன் வாங்கினோம்னா ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். கடன் வந்து கம்மியாகாதுன்னு சொல்லி நிதித்துறை செயலாளர் இன்னைக்கு நான் அதே சொல்கிறேன். அவர் அது எப்படி ஆகும்? அப்போ கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமாக நீங்கள் வந்து மக்களுக்கும் ஒன்றும் பெனிஃபிட்டாக கொடுக்க போகிறது இல்லை, டைரக்ட் பெனிஃபிட்டும் ஒன்றும் இல்லை. அப்போ வெறுமனை வந்து கடனை வந்து நான் கரெக்டாக கொண்டு போகிறேன் அப்படின்னா எப்படி சார்? கொஞ்சம் இருங்க சார். கடனை நீங்கள் லிமிட்டுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். இவ்வளோ தான் கடன் வாங்கணும்னு ரூலுக்கு நீங்கள் மேக்ஸிமம் வாங்கிட்டீங்க. ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 வருஷம் ஆகும். நீங்கள் கடனை கம்மியாக வாங்கி க்ரோத்தை ஜாஸ்தியாக காமிச்சிங்கன்னா ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகணும். கடன் வாங்கிறதுக்கு ஸ்பேஸ் ஆகும். அந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ணால் தான் நல்ல திட்டங்கள் கொடுக்க முடியும். இந்த பட்ஜெட் ஆகப்பட்டது சங்கர் 4,70,000 crore ரஃப்லி இருக்கக்கூடிய பட்ஜெட்டு, 4,70,000 கோடி இருக்கக்கூடிய பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா தட்டு மக்களுக்கும் கொடுக்கக்கூடியதாக தான் இந்த பட்ஜெட் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா அண்ணன் சீர்வரிசை திட்டம், அது வந்து எங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 8 கிராம் கோல்டு காயின், 8 கிராம்ங்கிறது ஒரு சவரன் கோல்டு காயின் ப்ளஸ் சில்க் சாரி வந்து உமனுக்கு கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். அதை இதில் வந்து பட்ஜெட்டை ஒதுக்கீடாக 812 கோடி வந்து நம்ம ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்மாமன் தங்க மோதிர திட்டமாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெற்றி மகளிர் கோட் ரேரிங் ஸ்கீம், ஆடு வாங்கி கொடுக்கறது. அந்த ஆடு வாங்கி கொடுக்குற திட்டம் பார்த்தீங்கன்னா 110 கோடி வந்து ஆடு வாங்கி கொடுக்குற திட்டம். அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30,000 பேருக்கு வந்து அது பயனடைகிற மாதிரியான திட்டம். இதை தாண்டி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் ஒரு 12 டிஸ்ட்ரிக்டில் வந்து பைலட் பண்ணுறோம். அவங்களுக்கு தேவையான மெடிக்கல், அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் போக முடியாது, அதனால் மெடிக்கல் வேன்ஸ் வழியாக கிட்டத்தட்ட ஒரு 120 ஃபேமிலிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, ஒரு நாளைக்கு மினிமம் கொடுக்குற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி பில்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மொபைல் ஹாஸ்பிட்டல் வந்து உருவாக்குறோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இனோவேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் இனோவேட்டிவ் பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா காரணம் என்னென்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார், அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து வயதானவங்க வரைக்கும் ஸ்கீம்ஸ் இருக்கணும், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸாக இருக்கணும், அது நலத்திட்டமாக இருக்கணும். ஏன்னா எங்களுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இலவசம்னு சொல்ல மாட்டோம், நலத்திட்டம் அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம் தான் நம்ம சொல்லுவோம். ஏன் நலத்திட்டம்னா அவங்க கொடுக்குற டேக்ஸ், ஏன்னா சீனியர் சிட்டிசன் வந்து டேக்ஸ் கொடுக்குறாங்க, எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸுமே டேக்ஸ் கட்டுறாங்க, அவங்க வரி பணம் தான் நம்ம வந்து திருப்பி கொடுக்குறோம். அதே மாதிரி அவங்க பேர் சொல்லி தான் நம்ம கடன் வாங்குறோம். இன்னைக்கு 1,20,000 கோடி வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து நெட் பாரோவிங்ஸாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த 1,20,000 crores பாரோவிங்கும் சங்கர் மேலேயும் அந்த கடன் இருக்கு, சத்யா மேலேயும் அந்த கடன் இருக்கு. அப்போ சத்யாவும் சங்கரும் வரி கட்டுறோம், கடனும் நம்ம வந்து நம்ம பேரை சொல்லி தான் கவர்மெண்ட் வாங்குறதுனால அது இலவசம் சொல்லாமல் ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்குமே போய் சேர்ற அளவுக்கு ஒரு பட்ஜெட் அலோகேஷன் நடந்திருக்கு. ஓவராலாக எல்லா துறைக்கும் வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம புள்ளி விவரம் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். ஆனால் மக்களுக்கு டைரெக்டாக பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய அந்த 2,500 ரூபா தொகையாக இருக்கட்டும், அல்லது வந்து சிலிண்டரு நான் 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னதாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஸ்கீம் தொடர்பாக எந்த அறிவிப்புமே வரல. ரொம்ப மக்கள்லாம் அப்செட் ஆகிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கர், லாஸ்ட் இயர் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து எடுத்திருந்தாங்க பிளானிங் கமிஷன் வைஸ் சேர்பர்சன் கிட்ட. அவர்கிட்ட எடுக்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா 10 லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டுடைய கடன் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாடு மக்களும் அதுதான் உண்மைன்னு நினச்சாங்க.
ஆஸ் அ பார்ட்டி நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ரெக்கார்ட்ஸ்குள்ளே முழுசாக போய் பார்க்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸோ ரிசர்ச்சோ கிடையாது. கவர்மெண்ட்குள்ளே வந்தால் தான் கவர்மெண்ட்குள்ளே என்ன கஜானா எப்படி வந்து ஓட்டை பண்ணி அதில் வந்து எப்படி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். நாங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ரெவென்யூ ஆக்மெண்டேஷன் ஆங்கிளில் 10 லட்சம் கோடி கடன் தான் தமிழ்நாட்டில் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் ஒயிட் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும்போது வெள்ளை அறிக்கை, எங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து வெள்ளை அறிக்கை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது தான் தெரிய வந்தது 10 லட்சம் கோடி நேரடி கடன், பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து கடன் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3,50,000 கோடி ப்ளஸ் 1,72,000 கோடி கண்டிஜென்ட் லயபிலிட்டி. அந்த லயபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் கடனாக மாறலாம் ஷார்ட்லி. அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் கோடி கடன் சுமை தமிழ்நாட்டு மேலே இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த 15 லட்சம் கோடி கடன் சுமையோட தமிழ்நாடு கவர்மெண்ட் விட்டுட்டு வரும்போது நாங்கள் என்ன நினச்சோம், அந்த 5 லட்சம் கோடி வந்து கடன் இருக்காது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஃபர்தர் பாரோயிங்ஸ் வந்து வாங்கிக்கிட்டு க்ரோத் டிரைவர்ஸை கொண்டு வந்து கடன் வாங்குறது பிரச்சனையே இல்லை சங்கர். கடன் வாங்குறதை விட க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க ஒரு 20,000 ரூபா கடனில் இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்போது 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, இன்கம் அதிகமாக இருக்குது, கடன் வந்து 20% 30% இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் திராவிட ஆட்சியில் இருக்கும் பொழுது திராவிட கட்சிகள், எல்லா கட்சிகளும் தான், நான் ஏடிஎம்கேவும் சொல்கிறேன் டிஎம்கேவும் சொல்கிறேன், அவங்க பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக வாங்கி க்ரோத் டிரைவர்ஸ்க்கான எந்த பாசிபிலிட்டியுமே கிரியேட் பண்ணல. இது மக்களாக கொடுத்த க்ரோத்து. அப்போது இன்னைக்கு தாவேக அரசாங்கத்துக்கு முன்னாடி 2 சேலஞ்ச் இருக்குது. ஒன்று வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு நலத்திட்டங்கள் கொடுக்கறது, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு. 2வது க்ரோத்தை உருவாக்குறது ஸ்டேட்டுக்கு. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூவும் எக்ஸ்பெண்டிச்சரும் எந்த அளவுக்கு நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணி நம்ம வந்து ஒதுக்கீடு பண்ண முடியுமோ, இருக்கிற ரெவென்யூவில் பண்ண முடியுமோ, எவ்வளோ கடன் வந்து வாங்க முடியுமோ, FRBM ஆக்ட் படி, ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட்ரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வாங்கவே முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட். அப்படி பார்க்கும்போது அந்த FRBM ஆக்ட் படி 3% தான் நம்ம இருக்கணும், கொஞ்சம் எக்ஸீட் ஆகலாம். அப்படி இருக்கும்போது FRBM ஆக்டை பேஸ் பண்ணியும் எப்படி நம்ம கண்ட்ரோல்டாக வந்து டெட்டு வாங்கணும், கடன் வாங்கணுங்கிறதான அந்த சேலஞ்ச் இருந்ததுனால இன்னைக்கு கடன் சுமை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி 1,20,000 crore கடன் சுமை இருக்குது. இந்த 1,20,000 crore கடன் சுமை பேஸ் பண்ணி எவ்வளோ ஒதுக்கீடு பண்ண முடியுமோ கொடுத்துருக்கோம். அதனால் இப்போ நேரடியாக நீங்கள் பெனிஃபிட் டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிற மாதிரியான ஸ்கீம்ஸ் எதுவும் கொண்டு வரல. ஏன்னா அது வந்து எதிர்பார்ப்பாங்கல்ல, இப்போ 2027 கொடுக்கலாம் அல்லது 28 கொடுக்குறோம் அப்படின்னு ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு கமிட்மெண்ட்டான ஒரு பதில் வரணும்ல. அட்லீஸ்ட் மாதம் 500 ரூபா நான் சேர்த்து கொடுக்குறேன், இந்த மாதத்துலேருந்து நான் 1,500 ரூபா சேர்த்து கொடுக்குறேன், அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்கல்ல. இல்லை சங்கர், இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சியில் பெரும் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இல்லை அந்த நம்பிக்கை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாயிட்டு வருது. இது வந்து ஒரு 0 பட்ஜெட் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, உதயநிதி ஸ்டாலினும் சொல்கிறாரு. 0 பட்ஜெட்டுங்க, ஒன்றுமே இல்லைங்க. பேரை வந்து இவங்க மாற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி கலைஞர் கனவு இல்ல திட்டம், அதுக்கு வெற்றி வீடு திட்டம், முதல்வர் படிப்பகம், டிஜிட்டல் நூலகம், இந்த மாதிரி பேரை மட்டும் இவங்க மாற்றி வச்சுட்டாங்க. ஒன்றுமே இல்லை அது மாதிரின்னு சொல்லி வருஷப்படுத்துறாரு எதிர்க்கட்சி தலைவர், வருஷப்படுத்துறாரு. ஒரு 10 நேமை வந்து சொல்கிறாரு. அப்போ பேரை மட்டும் மாற்றிட்டு நான் வந்து வெற்றி திட்டம் அல்லது நாங்கள் வந்து சூப்பராக பட்ஜெட் போட்டுட்டோன்னு வேணால் சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க குற்றச்சாட்டு. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், தமிழ்நாட்டுடைய வெல்ஃபேர் ஸ்கீம் பேஸ் பண்ணி தான் பாலிடிக்ஸே. இதில் வந்து எந்த கட்சியுமே, எஸ்பெஷலாக தாவேகா அரசாங்கம் வந்து எல்லா ஸ்கீமையும் எடுத்துட்டு புது ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் என்றைக்குமே சொன்னது கிடையாது. புது ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு புது இனோவேட்டிவ் ஸ்கீம்ஸ் கொண்டு வர முடியுமோ. புதிய திட்டம் என்ன இருக்கு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. நான் சொல்றேன், அவரும் வந்து முன்னாள் முதலமைச்சர், அவரும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர். அவர் புது திட்டம் இந்த முதல் பட்ஜெட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாரு. ஒண்ணுமே இல்லைங்கிற ஒரு வார்த்தை சொல்லிடலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழு டாக்குமெண்ட்டை படிக்கணும். ஃபர்ஸ்ட் அது படிச்சாரு. அவர் வந்து பாயிண்ட் பை பாயிண்டா நோட் பண்ணி அதை வந்து நான் குறிப்பிட்டு வந்தேன். இன்னும் டீட்டெயிலா கூட நாளைக்கு பிரஸ் மீட் கொடுக்குறேன். நான் என்ன சொல்றேன், பாயிண்ட் பை பாயிண்ட் நோட் பண்ணாருன்னு சொன்னா சங்கர், அப்ப இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லாத ஒண்ணு என்ன நோட் பண்ணிருப்பாரு நீங்க சொல்லுங்க. இல்ல எங்க ஸ்பீச் ரெடி பண்ணாரு, அம்மா திட்டம் அதையும் வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி திமுக கொண்டு வந்தாங்க. திமுக கொண்டு வந்தது தாவேக கொண்டு வந்திருக்கு, அவ்வளவுதான். அதாவது சங்கர் அதான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன். ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ங்கிறது வந்து ஒரு வேல்யூ செயின் மாதிரி. வேல்யூ செயின் எப்படின்னா, ஒரு குழந்தைங்களுக்கு என்ன ஸ்கீம் தேவை அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும், பெண்களுக்கு என்ன ஸ்கீம் தேவை அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும், லைவ்லிஹுட் ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே எதுக்காக அப்படின்னா சோஷியல் கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல். சோஷியல் கேபிட்டல் கொடுத்து ஹியூமன் கேபிட்டலை வளர்த்து அது எக்கனாமிக் கேபிட்டலாக மாறணுங்கிறது தான் க்ரோத் டிரைவர். அப்படி பார்க்கும்பொழுது இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை சமுதாயத்தில் இருக்குது,
வயசானவங்க சீனியர் சிட்டிசன்ஸை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதுக்கு ஒரு ஹோம் வேணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா 12 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பைலட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒரு ஸ்கீமை கொண்டு வரும். எனக்கு வந்து அடுத்த சில மாசத்துல ஒரு பெனிஃபிட் ஆகிற மாதிரி நீங்க என்னங்க திட்டம் கொண்டு வந்தீங்க? அடுத்து 2036ல 1.5 ட்ரில்லியன் வந்து கொண்டு வர போறேன்னு சொல்லி இப்பயே சொல்றீங்க. அடுத்து 2027 28 இலக்கு ஏஐ நகரம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இப்போ இமிடியேட்டா பெனிஃபிட் அடையணும், அதுக்கு என்ன ஸ்கீம் வச்சிருக்கீங்க? எல்லா ஸ்கீமுமே பெனிஃபிட். இப்போ வெற்றி லேப்டாப் ஸ்கீம், அந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 2000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து 1050 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட்டுக்கு கிட்டத்தட்ட 63,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 44,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதுவே கம்மியாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்லுக்கு தனியாக ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஃபினிஷிங் ஸ்கூலுக்கும் ஸ்கில்லுக்கும் தனி ஒதுக்கீடு, ஸ்கில் டெவலப்மெண்ட் 25 அந்த அண்மையில வந்த அந்த பட்ஜெட்ல 46,767 கோடி இருந்தது. இப்போ 2026ல 44,527 கோடி வந்திருக்குன்னு சொல்லி முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. ஏங்க கம்மி பண்றீங்க? இல்லை அப்படி கிடையாது சங்கர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் எஜுகேஷனில் 44,000 கோடி இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ ஏஐ ஐடி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 398 கோடி இருக்கு. அதுவுமே எஜுகேஷன் தான். அதுவுமே இப்போ ஏங்கிறது எஜுகேஷன் தான், ஐடி சார்ந்து இருக்கக்கூடியது எஜுகேஷன் தான், அதில் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து 8,000 கோடி இருக்குது. ஸோ ஸ்கூல் எஜுகேஷனுக்கு 44,000 கோடி, ஹையர் எஜுகேஷனுக்கு 8,000 கோடி, ஏஐ ஐடி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ்க்கு 398 கோடி. அப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்லேயுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஜுகேஷன் உண்டு, அதில் எடுத்திங்கன்னா பெரும்பாலான ஒதுக்கீடு உண்டு எஜுகேஷனுக்கு. அப்படி எடுத்து நீங்கள் மொத்தமாக கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா மினிமம் 55,000 கோடி எஜுகேஷனுக்கு மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க. அது எஜுகேஷன் துறைன்னு டைரக்டாக ஒதுக்கி பார்த்தீங்கன்னா 44,000 கோடி. ஆனால் திமுக அரசாங்கம் மற்ற துறைகளில் ஒதுக்கும் போது எஜுகேஷனுக்காக ஒதுக்குனாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. நீங்கள் மொத்தமாக எடுத்து கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் 55,000 கோடி மினிமம் எஜுகேஷனுக்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்றது தான் என்னோட பாயிண்ட். இன்னொரு விஷயம், இப்போ அனைவருக்கும் தரமான வீடு அப்படின்னு வந்து ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. அதுக்கு 1,253 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்கு. அதில் 24,000 அடுக்குமாடி குடியிருப்பு இவ்வாண்டிலே வந்து நிறைவு செய்யப்படும் அப்படின்னு பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தரமான வீடு அல்லது வந்து அடிப்படையான சில விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். டாப் 5 அறிவிப்பு, டாப் 10 அறிவிப்புன்னு சொல்லி உங்களை மனம் கவர்ந்தது இது, அல்லது நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணர் இந்த விஷயம்லாம் வந்து டைரெக்டாக ஒரு சில ஆண்டுகளில் ஒரு சில மாதங்களில் இது வந்து மக்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய ஸ்கீம்ல என்ன? இதில் ஃபர்ஸ்ட் நல்ல ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் வெற்றின்னு ஒரு ஸ்கீம் தொடங்கியிருக்காங்க சங்கர். அதில் பார்த்தீங்கன்னா 6,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த 6,000 கோடி எதுக்குன்னா அங்கே வில்லேஜ் லெவலில் பஞ்சாயத்து லெவலில் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னா அங்கே தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானங்கள், அதாவது ரூரல் ஏரியாவுக்கு கட்டுமானங்களுக்கு ஒரு தனி ஸ்கீம் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சேலஞ்சுனா அதில் டெண்டரிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து இதில் டிஎன் வெற்றி அப்படிங்கிற அந்த ஸ்கீமில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமாகவே கொண்டு வந்திருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா, ஏன்னா ரூரல் ஏரியாஸில் இருக்க பிரச்சனை வேற, அர்பன் ஏரியாஸில் இருக்கிற பிரச்சனை வேற. ரூரல் ஏரியாஸில் வந்து அடிப்படை வசதிகள் கூட கிடையாது, ரோடு இல்லை, தண்ணி இல்லை. நீங்கள் வேணால் யாரெல்லாம் ரூரல் ஏரியாஸில் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணாங்களோ அவங்கள போய் கேளுங்க. அர்பன் ப்ராப்ளம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், ரூரல் ப்ராப்ளம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அப்போ டிஎன் வெற்றி அந்த 6,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்களே, அது ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை வந்து ரூரல் ஏரியாஸை கொடுக்கும். ரெண்டாவது வெற்றி வீடு கட்டும் திட்டம், அதுவும் தமிழ்நாடு அரசாங்கத்தோட திட்டம் ஒன்றும் கிடையாது. வீடு கட்டுறது வேணா ஒன்றா இருக்கலாம், ஆனால் அதோடைய பணத்தை எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த பணத்தை கொண்டு வரக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா வயபிலிட்டி ஃபண்டிங் ஆஸ்பெக்ட் வழியாக கொண்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா 70,000 வீடுகள் இந்த வருஷம் வந்து கட்டுறதுக்கான செயல்பாடுக்காக 3,500 கோடி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி மன்ரேகா திட்டம், விபி ராம் திட்டம்னு மாற்றினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 125 நாள், 100 நாள்லேருந்து 125 நாளாக மாற்றினாங்க. 25 நாள் எக்ஸ்ட்ரா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட் பண்ணாங்க, யூனியன் கவர்மெண்ட் ஆட் பண்ணாங்க. இப்போது வெற்றி 150 சொல்லிட்டு 25 நாள் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூனியன் கவர்மெண்ட்டு 125 நாளைக்கு விபி ராம் திட்டம் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், 25 நாள் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். அதே ஊரக வளர்ச்சிக்கு நாங்கள் மன்ரேகா திட்டத்துக்கு, விபி ராம் திட்டத்துக்கு அந்த 25 நாளுக்கு நம்ம வந்து பணம் கொடுத்துருவோம். அப்போது நம்ம என்ன ட்ரை பண்ணுறோன்னா, யூனியன் கவர்மெண்ட்டோட ஸ்கீமையும் இன்டெகிரேட் பண்ணி ஸ்டேட் லெவலில் நம்ம வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி அதை மக்களுக்கு கொண்டு போய் எப்படி வந்து ஒரு யூனிஃபைடு அப்ரோச்சில் கொண்டு போய் சேர்க்கலாங்கிறதான திட்டம் கொண்டு வந்திருக்கோம். இந்த 150 நாள் வெற்றி 150ங்கிறது
அடிஷ்னலாக 25 நாள் எம்ப்ளாய்மெண்ட் டேஸ் கொடுக்கறது வந்து ஒன் ஆஃப் தி ஐகானிக் ஸ்கீம் அப்படின்னு நான் சொல்லுவேன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. லயனா டேட்ஸ் இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ்.